வணக்கம். பூங்காற்றுங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன். கதைக்கு போகலாமா? பகவத்கீதாவின் கல்யாண விஷயம் நடன சபாபதியை சிந்திக்க வைத்தது. பெரிய மகளை வீட்டில் வைத்துக்கொண்டு சின்னவளுக்கு கல்யாணம் செய்வதற்கு நடன சபாபதிக்கு என்னவோ போல் இருந்தது. யாமினிக்கும் எப்படியாவது வேறு ஒரு நல்ல இடத்தில் வரன் பார்த்து 2 கல்யாணங்களையும் ஒரே முகூர்த்தத்தில் வைத்துவிட அவர் தீர்மானித்தார். அப்போதுதான் அவர் மனத்தில் உறுத்தல் இல்லாமல் இருக்கும் போல் இருந்தது. பம்பாயில் பிரதம என்ஜினியராக ஒரு பையன், மதராஸில் ஒரு கலெக்டர் வாலிபன், கல்கத்தாவிலேயே மில் அதிபர் ஒருவரின் பையன். யாமினி எல்லோரையுமே நிராகரித்து விட்டாள். எனக்கு இப்போது அவசரம் இல்லையப்பா என்று. ஆனால் அவர் அப்படி அதிக நாள் தள்ள முடியாது என்பதை ராஞ்சியிலிருந்து வந்த கடிதம் தெரிவித்து விட்டது. சம்பத்குமார் எழுதியிருந்தான். அவனது மாமியின் உடல்நிலை விஷயமாக அவனுக்கு கவலையாக இருப்பதாகவும் அவர் அடுத்த வாரமே முகூர்த்தம் வைப்பதை விரும்புவதாகவும் எழுதியிருந்தான். நடன சபாபதி கடிதத்தை வைத்துக்கொண்டு பெருமூச்செறிந்தார். மாமிக்கு நிஜமாகவே இருதய வலி அப்பா, சமயத்தில் எப்படி துடித்து போகிறார் தெரியுமா என்றாள் பகவத்கீதா. அதெல்லாம் உனக்கு தெரிகிறது, எனக்கு தெரிகிறது. இதோ எதிரே நிற்கும் உன் அக்காவுக்கு தெரிய மாட்டேன் என்கிறதே. அவள் வீணாக முரண்டு பிடிக்கிறாளே. முரண்டா? ஆமா, எந்த பையனையும் இவளுக்கு பிடிக்கலையா? யாமினி அங்கு நிற்கவே பிடிக்காதவளாக விருட்டென்று உள்ளே தன் அறைக்கு போய்விட்டாள். பகவத்கீதா உண்மைண்டிருந்தாள். யாமினியுடன் அவள் 2 தினங்களாக சரியாக பேசுவதே இல்லை. கேட்டால் கேட்ட கேள்விக்கு பதில் அவளாக எதுவும் அக்காவுடன் பேசுவதில்லை. என் மீது ஏதாவது கோபமா பகவத் என்றாள் தங்கை படுத்திருந்த கட்டிலில் உட்கார்ந்திருந்த யாமினி. பகவத்கீதாவின் கண்கள் அக்காவை ஏறிட்டு நோக்கின. உன் கல்யாணம் உன்னை மட்டும் பாதிக்கிற விஷயமாக இருந்தால் பரவாயில்லை, அது மற்றவர்களையும் அல்லவா அனாவசியமாக தொந்தரவு செய்கிறது என்றாள். சிரித்தாள் யாமினி அலட்சியமாக. நாளைக்கே நீ ஜோராக கல்யாணம் செய்து கொள், நானா குறுக்கே நிற்கிறேன் என்றாள். இங்கே யாரும் அப்படி ஒன்றும் கல்யாணத்துக்கு வீங்கி கொண்டிருக்கவில்லை. அவருடைய மாமிக்கு இருதய நோய் என்று கடிதம் வந்திருக்கிறதே, அதை பற்றி கொஞ்சமாவது நீ அனுதாபத்துடன் யோஜனை பண்ணினாயா அக்கா? நான் ஏன் யோஜனை பண்ண வேண்டும்? தகுந்த வைத்தியங்கள் செய்வது உன் வீட்டுக்காரரின் பொறுப்பு. உடம்புக்கு செய்கிற வைத்தியத்தை அவர் செய்யலாம், மனசுக்கு செய்ய வேண்டியதற்கு துரதிருஷ்டவசமாக உன்னை அல்லவா எதிர்பார்க்கும் நிலைமை ஏற்பட்டுவிட்டது. என்னையா? ஆமாம் அக்கா, எனக்கும் உனக்கும் ஒன்றாகத்தான் கல்யாணத்தை நடத்துவது என்று அப்பா தீர்மானமாக இருக்கிறார். அதனாலேயே கல்யாண தினத்தை தள்ளி போட்டிருக்கிறார். அங்கே என்னடா என்றால் மாமிக்கு இருதய நோய் என்ற அவசரம், இங்கே உன் புரியாத பிடிவாதம். நான் ஏதாவது சொன்னால் கல்யாணத்துக்கு வீங்குகிறேன் என்று வாய்க்கூசாமல் சொல்கிறாய். யாமினிக்கு மிகவும் சங்கடமாக போய்விட்டது. பகவத், என்னை மன்னித்து விடமா என்று தங்கையின் கைகளை பற்றி கொண்டாள். அக்கா என்று அடக்கி கொண்டிருந்த துக்கம் பூராவும் வெளிப்பட யாமினியை கட்டிக்கொண்டு பகவத்கீதா கேவினாள். நடன சபாபதிக்கு தனது இளைய மகளின் கல்யாணத்தை மட்டும் ஒற்றையாக நடத்த துளியும் இஷ்டமில்லைதான். ஆனால் சந்தர்ப்பங்கள் அவரை நெருக்கவே வேறு வழியின்றி எல்லா ஏற்பாடுகளையும் மும்முரமாக செய்யலானார். மனதுக்குள் மட்டும் அந்த சின்ன உறுத்தல் இருந்து கொண்டே இருந்தது. யாமினி கல்யாண வீட்டை கலகலப்பாக்க என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்து கொண்டிருந்தாள். அவளது தோழிகள் ஒரு பெரிய கும்பல் அங்கேயே 4-5 நாள் தங்கும்படியாக வற்புறுத்தி ஏற்பாடுகள் செய்திருந்தாள். ஸ்ரீதரும் அவன் மனைவி பாப்பாவும் மட்டும் 100 பேருக்கு சமமானவர்களாக கலகலப்பாக இருந்தார்கள். ஆபீஸ் வாழ்க்கையில் முதல் தடவையாக ஸ்ரீதர் 10 நாளைக்கு சேர்ந்தாற்போல் லீவு போட்டுவிட்டு கல்யாண விஷயங்களில் நடன சபாபதிக்கு உதவி செய்தான். 4 நாளைய கல்யாணமாக கோலாகலமாக நடத்த நடன சபாபதி திட்டமிட்டார். 3 நாளைக்கும் விதவிதமான இசை கச்சேரிகள் ஏற்பாடாகியிருந்தன. முதல் நாள் நாகமணியின் வீணை கச்சேரி. பருப்பில்லாமல் கல்யாணமா என்று நாகமணியே மிகவும் உற்சாகமாக ஒப்புக்கொண்டாள். கோலாகலமாக மணவிழா நடந்து முடிந்தது. பகவத்கீதா கல்யாண புடவையில் புதிய அடக்கமான எழுயுடனும் நாணத்துடனும் அப்பாவை வணங்கினாள், அக்காவை வணங்கினாள். யாமினி தங்கையை அணைத்து கொண்டு அவளுக்கு ஆசி கூறினாள். மாலை 5 மணி. ரிசப்ஷன் அமர்க்களப்பட்டது. கார்கள் வந்த வண்ணம் இருந்தன. மேற்கு வங்காள முதல் மந்திரி வந்திருந்தார் தமது குடும்பத்துடன். சிற்றுண்டிக்கு பிறகு முதல் மந்திரியை நடன சபாபதி கச்சேரி மண்டபத்துக்கு அழைத்து சென்றார். மணமக்களை பெருமையுடன் அறிமுகம் செய்து வைத்தார். பிறகு நடக்கப் போகும் வீணை கச்சேரியை பற்றி அவருடன் பேசினார்.
உங்கள் தமிழ்நாட்டு இசையை கேட்க நான் மிகவும் ஆசையுடன் இருக்கிறேன் என்று பிரதம விருந்தாளி சிரித்தார். நாகமணியை பற்றியும் அவனது அற்புதமான வீணை இசையை பற்றியும் நடன சபாபதி அவருக்கு மேலும் விளக்கினார். நீங்களே பெரிய இசை மேதை போல் இருக்கிறதே என்று முதல் மந்திரி சிரித்தார். நேரம் ஆகிக் கொண்டிருந்தது. பக்கவாத்தியக்காரர்கள் மேடையில் உட்கார்ந்தனர். ஸ்ரீதரிடம் நடன சபாபதி விரைந்து வந்து, சீக்கிரம் உங்கள் நண்பரை வரச் சொல்லுங்கள், முதல் மந்திரி வந்தாகிவிட்டது என்றார். ஸ்ரீதர் மென்று விழுங்கினான். தான் சொல்ல சொல்ல அவன் ஏன் போய் நாகமணியை கூப்பிட்டு வரவில்லை என்று நடன சபாபதிக்கு புரியவில்லை. ப்ளீஸ் சீக்கிரம் போங்கள் ஸ்ரீதர் என்றார். ஸ்ரீதர் தயக்கத்துடன், வந்து வந்து நான் என்னத்தை சொல்லுவது, எப்படி சொல்லுவது என்று தடுமாறினான். பதைத்து போனார் நடன சபாபதி. மாலையும் கழுத்துமாக பொறுமையின்றி தவித்துக் கொண்டிருந்த சம்பத்குமாரும் அங்கு வந்து விஷயம் என்னவென்று விசாரித்தான். நாகமணி வந்து இப்போது வாசிக்கும் நிலையில் இல்லை என்றான் ஸ்ரீதர். நடன சபாபதிக்கு தூக்கி வாரி போட்டது. சம்பத்குமார் பல்லை கடித்து கொண்டான். அவனிடம் ரகசியமாக பகவத்கீதா ரிசப்ஷன் சோபாவில் இருந்தவாறே, என்ன விஷயம் என்றாள். இந்த மாதிரியான ஆட்களிடம் எப்படி பழகுவது என்று உன் அப்பாவுக்கு தெரியவில்லையே, அளவுக்கு மீறிய இடம் கொடுத்து விட்டார். யாமினி மாடிக்கு ஓடினாள். நாகமணியை சுட சுட கேட்க வேண்டும் ஏதாவது என்று துடித்தாள். சரியான பாடம் கற்பித்தீர்கள் உங்களை ஆதரித்தவர்களுக்கு என்று அவனை முகத்துக்கு நேராக கேட்க எண்ணி அவனது அறைக்கு புறப்பட்டாள். நாகமணியின் அறைக்குள் கோபமாக நுழைந்தவளின் முகம் 2 நிமிடம் கழித்து அவனுடன் 2 வார்த்தை பேசிவிட்டு வெளியில் வரும்போது மிகவும் வருத்தத்துடனும் கண்கள் கலங்கியும் இருந்தன. லேசாக அவள் கண்களில் நீர் துளித்துக் கொண்டிருந்தது. முதன் மந்திரியின் காரியதரிசி மெல்ல எழுந்து வந்தார். நடன சபாபதிக்கு படபடுத்தது. ஏன் இன்னும் கச்சேரி துவங்கவில்லை என்று கேட்கப் போகிறாரோ? காரியதரிசி அடக்கமான குரலில், ஐயாவுக்கு 7 மணிக்கு வேறு ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கிறது என்று காதில் கிசுகிசுத்தார். இதோ இதோ ஆரம்பமாகிவிடும். நடன சபாபதி எழுந்தார். கல்கத்தா நகரின் பெரிய பெரிய பிரமுகர்கள் குழுமியிருந்த அந்த இடத்தில் யாருமே உரக்க பேசி தங்கள் பொறுமையின்மையை வெளிப்படுத்திக் கொள்ளாத போதிலும் அவர்கள் மெல்ல நாசுக்காக கிசுகிசுத்தது கூட பேர் இறைச்சல் போல நடன சபாபதிக்கு தோன்றியது. எல்லோரும் காத்திருக்கிறார்கள் காத்திருக்கிறார்கள் என்பதை அந்த அமைதி உணர்த்தி கொண்டே இருக்க அவர் மாடியை நோக்கி விரைந்தார். நாகமணியை அழைத்து வர யாமினி போனாலே, என்ன ஆயிற்று? அதோ. என்னம்மா, அவர் வந்து கொண்டிருக்கிறாரா? யாமினி முகத்தை காட்டாமல் குனிந்து கொண்டதன் காரணம் அவருக்கு தெரியாது. அவருக்கு உடம்பு சரியாக இல்லையப்பா. அப்படி என்னம்மா உடம்புக்கு? இப்போது நாம் அவரை தொந்தரவுப்படுத்த வேண்டாம் அப்பா. என்னம்மா இது, இந்த கடைசி நேரத்தில் என்ன பண்ணுவது? யாமினியின் குரல் கரகரத்தது. அவர் இப்போது வாசிக்கிற நிலையில் இல்லையப்பா. வாசித்தாலும் அது நன்றாக அமையாது. நாம் வேறு ஏற்பாடு பண்ணுவதுதான் நல்லது. வசந்தா இருக்கிறாள், அவளை வாசிக்க சொல்லலாம். குளிர்பானம் கொடுத்து கொண்டிருந்த வசந்தாவை கூப்பிடும் சாக்கில் விழிக்கடையில் இருந்த நீரை துளைத்து கொண்டு யாமினி விருட்டென்று கீழே இறங்கி போக நடன சபாபதி படியிலேயே நின்று விட்டார். நிகழ்ச்சி நிரலில் ஏற்பட்ட எதிர்பாராத மாற்றம் முதன் மந்திரிக்கு பெரிதாக தெரியவில்லை. கர்நாடக இசையை பற்றி, அதிலும் வீணையை பற்றி அவருக்கு அதிகம் தெரியாது. கௌரவிக்கத்தான் அவர் வந்திருந்தாராகையால் சிறிது நேரம் வசந்தாவின் வீணை கச்சேரியை கேட்டிருந்துவிட்டு போகும்போது ஒப்புக்கு கச்சேரியை பாராட்டி ஓரிரு வார்த்தைகள் சொல்லிவிட்டு விடை பெற்றார். மணி 10 தாண்டியும் கல்யாண வீடு இன்னும் சின்ன கொட்டாவி கூட விடவில்லை. நடன சபாபதி மிகவும் அழுத்தவராக சாய்வு நாற்காலியில் யாரும் வராத மொட்டை மாடியில் போய் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அவர் மனம் இருந்த நிலையில் தனிமையே மிகவும் நாடினார். உறவினர் ஒருவர் யாமினியிடம், அப்பா மொட்டை மாடியில் இருக்கிறார், சாப்பிட்டாரா என்று கூட தெரியவில்லை என்றார். யாமினியும் தந்தையை அது விஷயமாகத்தான் தேடிக்கொண்டிருந்தாள். எந்த பந்தியிலும் அவர் உட்கார்ந்து சாப்பிடாததை அவள் கவனிக்க தவறவில்லை. அப்பாவின் வருத்தம் அவளுக்கு புரிந்தது. என்னப்பா, தனியாக வந்து உட்கார்ந்து கொண்டு விட்டீர்கள் என்ற குரல் கேட்டு நடன சபாபதியின் சிந்தனை கலைந்தது. ஒன்றுமில்லை அம்மா, சும்மாதான். கீழே ஒரே சத்தமாக இருந்தது. இல்லையப்பா, உங்களுக்கு மிகவும் வருத்தமாகிவிட்டது. நாகமணி சார் இப்படி செய்து விட்டாரே என்று. ஏம்மா, உனக்கு வருத்தம் இல்லையா? இவ்வளவு சிறப்பாக எல்லாம் நடந்து திருஷ்டி பரிகாரம் மாதிரி இது ஒன்று. அவர் வேண்டுமென்று செய்யவில்லையப்பா, சந்தர்ப்பம் அப்படி செய்ய வைத்து விட்டது. கையில் இருந்த ஒரு மடித்த காகிதத்தை தந்தையிடம் பிரித்து தந்தாள். அதை படித்த நடன சபாபதி ஒரு வினாடி பேசவே இல்லை. பிறகு திகைப்போடு,
எப்பமா வந்தது இது? சாயங்காலம்தான் வந்ததாம். வீணையை தயாராக ஸ்ருதி கூட்டி கூட வைத்து விட்டாராம். அப்பதான் இந்த செய்தி வந்திருக்கு. ஸ்ரீதர் கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. எப்படிப்பா சொல்வது? மங்களமான சூழ்நிலையை கெடுக்க விரும்பவில்லை. அவர் அம்மா இறந்து விட்டாள் என்கிற துக்க சமாச்சாரத்தை அதனால்தான் சொல்லவில்லை. மாப்பிள்ளையும் என்ன போலதான் தப்பா நினைச்சிருப்பார். பகவத் எங்கே? அவர் அப்படி கேட்டுக்கொண்டிருக்கும் போதே பகவத்கீதா மாடிக்கு வந்தாள். என்னப்பா, நீங்கள் சாப்பிடவில்லையாமே இன்னும்? பணியில் வந்து உட்கார்ந்து கொண்டு. வாமா என்றவரின் குரல் இறங்கி இருந்தது. திருமண உற்சாகத்தில் இருக்கும் தங்கையிடம் தந்தி சமாச்சாரத்தை இப்போது கூட சொல்ல யாமினிக்கு இஷ்டமில்லைதான். ஆனால் நடன சபாபதி தன் மாப்பிள்ளைக்கு தெரிய வேண்டுமே உண்மை காரணம் என்று நினைத்தவர், வீணைக்காரர் ஏன் வாசிக்கவில்லை தெரியுமாமா என்றவாறு காகிதத்தை பகவத்கீதாவிடம் நீட்டினார். படித்து பார்த்த பகவத்கீதா அடடே என்று அனுதாபப்பட்டாள். ஒரு கணம். மறுகணம் துக்கமான சமாச்சாரம்தான், ஆனால் என்றவாறு தந்தியை மடித்து அக்காவிடம் திருப்பி கொடுத்தாள். துக்கமான செய்திதானப்பா, ஆனால் இதற்காகத்தான் அவர் வீணை வாசிக்காமல் இருந்து விட்டார் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. வேறு ஏதாவது காரணம் இருக்கும். வேறு காரணமா? இதைவிட மோசமான காரணம் என்னமா இருக்க முடியும் என்றார் நடன சபாபதி. நான் நம்பவில்லை அப்பா. வீணை சாருக்கு நீங்கள் நினைக்கிற அளவு பஞ்சு மனசு இல்லை. அவர் எதற்கும் கலங்காதவர், எல்லோரையும் கலங்க வைக்கிறவர். மனசு வைத்திருந்தால் கட்டாயமாக அவர் வாசித்திருக்க முடியும். இந்த தந்தி வெறும் சாக்குதான். என்ன பகவத், அப்படி சொல்லிவிட்டாய்? ஆமாம் அப்பா, உண்மையில் அவருக்கு தன் அம்மா மேல் அப்படி ஒரு பிரியம் இருந்தால் உடனடியாக ரயிலை பிடிக்க ஓடுவாரா, அல்லது இப்படி ஸ்டாண்ட் எடுத்துக்கொண்டு வீட்டிலேயே உட்கார்ந்திருப்பாரா? சச்சே, நீ சொல்வது கொஞ்சம் கூட சரியில்லை என்றாள் யாமினி. நடன சபாபதி பகவத்கீதாவை கேட்டார். பெற்ற அம்மா இறந்து போய்விட்டாள் என்றால் யாருக்காவது துக்கம் இல்லாமல் இருக்குமா? இந்த துன்பத்தை அடக்கி கொண்டு எப்படி அம்மா அவரால் கச்சேரி வாசிக்க முடியும்? அவர் நினைத்தாலும் கூட அவர் விரல்கள் வீணை மீட்டுமா? மீட்டினாலும் தான் அந்த வீணை பேசுமா? ஒரு மயிர்காலிலும் துன்பம் ஓடும்போது எப்படியம்மா சங்கீதம் வரும்? நாம் வாசிக்க சொன்னால் கூட அது பாவம்தான். நடன சபாபதி உணர்ச்சி வசப்பட்டு இப்படி கூறி வாய் மூடவில்லை. நாகமணியின் அறையிலிருந்த வீணையின் நாத வெள்ளம் புறப்பட்டது. ராகத்தை கவனித்த யாமினி திடுக்கிட்டாள். ஆனந்த பைரவி. தந்தையின் முகத்தில் ஏற்பட்ட வியப்பையும் பகவத்கீதாவின் புருவங்கள் என்ன இது என்று சொலித்ததையும் யாமினி கவனிக்கும் மனநிலையில் இல்லை. அவளே அல்லவா குழம்பி போய்விட்டாள். எப்படி அக்கா அவரால் இப்போது வாசிக்க முடிகிறது? பகவத்கீதா கேட்டாள். யாமினிக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. எனக்கு அவரை புரிந்து கொள்ளவே முடியவில்லை அம்மா என்றார் நடன சபாபதி. பகவத்கீதா காரத்துடன், எது அப்பா புரியவில்லை? அவர் இப்போது வாசிக்கிற ராகம் ஆனந்த பைரவி. இதற்கடுத்தாற்போல் மோகனம் வாசிப்பாரோ என்னவோ என்றாள். கல்யாணத்துக்கு கச்சேரி நின்று போன ஆத்திரம் தங்கைக்கு இன்னும் அணையவில்லை. இருக்கத்தானே இருக்கும். என்னால் இன்னமும் காதுகளை நம்ப முடியவில்லை என்றார் நடன சபாபதி. தப்பு கணக்குதானம்மா போட்டுவிட்டேன், வருத்தத்துடன் கூறினார் நடன சபாபதி. தான் சொன்னது அப்பாவை புண்படுத்தி விட்டதோ என்றெண்ணிய பகவத்கீதா, பெரிய மேதைகள் என்றால் அப்படித்தான் அப்பா. அவர்களுடைய காரியம் நமக்கு புரியக்கூடாது என்றே விசித்திரமாக நடந்து கொள்வார்கள் போல் இருக்கிறது என்றாள். நெடு நேரத்துக்கு மணி 12 தாண்டியும் கூட யாமினிக்கு நாகமணியின் வாசிப்பு கேட்டுக்கொண்டிருந்தது. கேட்க கேட்க ஆனந்த பைரவியின் துக்கம் அந்தரங்கமாக நீங்கிருப்பது யாமினியின் இதயத்துக்கு நன்றாக கேட்டது. அவன் பழைய நினைவுகளை எண்ணி குழந்தையாக மாறி தாயிடம் கொஞ்சுவதைப் போல் இருந்தது, புலம்புவதைப் போல் இருந்தது. ஒருத்தர் முகாரி வாசித்தால் அவர் துக்கத்தில் இருக்கிறார் என்று அர்த்தமா? ஆனந்த பைரவி வாசித்தால் மகிழ்ச்சி என்று முடிவு கட்டிவிடுவதா? இறப்புக்கு கூட தான் புஷ்ப பல்லாக்கு ஜோடிக்கிறார்கள், அதற்கு பெயர் மகிழ்ச்சியா? தந்தையிடமோ தங்கையிடமோ தனக்கு தோண்டி இந்த சமாதானத்தை யாமினி கூறவில்லை. அவளுக்கு தோன்றியது இப்படி, மற்றவர்களுக்கு எப்படியோ. முதல் நாள் எடுக்கப்பட்ட திருமண புகைப்படங்களை வைத்துக்கொண்டு யாமினி தங்கையை கலாட்டா செய்து கொண்டிருந்தாள். அப்பா இன்னும் பார்க்கவே இல்லையே இதையெல்லாம் என்ற யாமினி புகைப்படங்களுடன் நடன சபாபதியின் அறைக்கு சென்றாள். இரும்பு பீரோவை சாத்தி பூட்டிக் கொண்டிருந்தவரின் கையில் நோட்டு கற்றை ஒன்று காட்சி தந்தது. எவ்வளவு இருக்கிறது? என்னுமா கொஞ்சம்? 5000 இருக்கிறதா பார் என்றார். எண்ணி முடித்தாள் யாமினி. எந்த செலவுக்காக 5000 ரூபாய் இப்போது அப்பா தரப்போகிறார் என்பதை
யாமினியால் ஊகிக்க முடியவில்லை. 5000 சரியாக இருக்கிறதப்பா. மாடியில் நாகமணி சார் கிட்ட கொண்டு போய் கொடுத்துருமா. அவளுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. வீணைக்காரருக்கு 5000 ரூபாயா? எதற்கு? எதற்கப்பா அவருக்கு ரூபாய்? வந்து கேட்டாரம்மா, ஊருக்கு போகிறாராம். குரலில் இருந்த அலுப்பையும் சலிப்பையும் எரிச்சலையும் நடன சபாபதி மறைத்து கொள்ள பார்த்தாலும் யாமினிக்கு அது நன்றாக தெரிந்தது. காளி கோவிலுக்கு புறப்பட தயாராக காத்திருந்தது கார். இன்னுமா ரெடியாகவில்லை? அவர் காத்து கொண்டிருக்கிறார் அம்மா என்று பகவத்கீதாவை துரிதப்படுத்தினார் நடன சபாபதி. டிரெஸ்ஸிங் அறையிலிருந்த யாமினி உள்ளிருந்தவாறு, இருங்கப்பா, நீங்கள் அவசரப்படுத்தினால் இங்கே எல்லாம் தப்பு தப்பாக போகிறது என்றால் தங்கைக்கு பட்டுப்புடவையை சரியாக கட்டிவிட்டு கொண்டே. பகவத்கீதா நேரடியாக பாவாடை சட்டை பருவத்திலிருந்து மணப்பெண் பருவத்துக்கு தாவி விட்டவளாகியால் அவளுக்கு புடவை இன்னும் பழக்கமாகவில்லை. யாமினிதான் பயிற்சி கொடுத்து கொண்டிருந்தாள். இதற்கெல்லாம் எனக்கு நீ தனியாக ஃபீஸ் தர வேண்டுமாக்கும் என்றாள் யாமினி வேடிக்கையாக. அக்கா ப்ளீஸ், நீயும் கோவிலுக்கு வரக்கூடாதா எங்களுடன்? அப்பாவை கூப்பிட்டால் அவரும் வரமாட்டேன் என்று கூறிவிட்டார். மாமியை கூப்பிட்டால் மாமியும் வரவில்லை. நீயாவது வரக்கூடாதா? கள்ளி என்று தங்கையை நிமிண்டிய யாமினி, அதாவது நானும் என் வீட்டுக்காரரும் தனியே கோவிலுக்கு போகிறோம். அப்பாவை தடுத்து விட்டேன், மாமியை தடுத்து விட்டேன். நீ எங்கேயாவது வந்து ஒட்டி கொண்டு விடாதே என்கிறாயாக்கும் என்றாள். போக்கா, இப்படி கேலி பண்ணினால் நான் கோவிலுக்கே போகவில்லை. அவர் இத்தனை தரம் கல்கத்தா வந்தும் காளிகாட் போனதே இல்லை என்றார். அதனால்தான். ஆமாம், கட்டாயம் கல்யாணத்துக்கு பிறகு கணவனுடைய நிழல் மாதிரி அவர் கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் போகத்தான் வேண்டும். அது சரி, கோவிலிலே யார் யார் ஆக்டர்ஸ்? யாருடைய ப்ரொடக்ஷன்? மேட்னிக்கு இன்னும் 10 நிமிடம் கூட இல்லையே. பகவத்கீதாவுக்கு முகம் சிவந்து விட்டது. எப்படி கண்டுபிடித்தேன் என்று ஆச்சரியப்படாதே. செங்குப்தாவின் வாய் ஓட்டை வாய். அவனிடமா இந்த மாதிரி ரகசியங்களையெல்லாம் ஒப்படைப்பது? ப்ளீஸ் அப்பாட்ட சொல்லிடாத. முதல்ல கோவிலுக்கு போயிட்டு அப்புறம்தான் நாங்கள் சினிமாவுக்கு போகிறோம், நிஜமா என்றாள் பகவத்கீதா. யாமினி சிரித்தவாறே ரெடி என்று கதவை திறந்தாள். காருக்குள் சம்பத்குமார் உட்கார்ந்திருந்தான். எல்லோர் எதிரிலும் காருக்குள் ஏற வேண்டியிருந்ததால் நாணத்துடன் தலை குனிந்தவாறு பகவத்கீதா யாமினியிடம், நீயும் வாயேங்கா கோவிலுக்கு என்றாள் மறுபடியும். இல்லை பகவத், நீ போய் வாமா, நான் சும்மா கேலிக்கு சொன்னேன் என்று கூறிய யாமினி மாடியிலிருந்து கையில் சூட்கேஸுடன் இறங்கி வந்த நாகமணியை பார்த்தாள். ஊருக்கு கிளம்பிவிட்டார் போலிருக்கிறது என்று எண்ணிக்கொண்டாள். அடடே, ரொம்ப நேரமாகிவிட்டதே என்று நினைத்து கொண்டிருந்தேன். மாப்பிள்ளையே என்னை ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விடப் போகிறார் போல் இருக்கிறதே, மிக்க நன்றி என்றவாறு நாகமணி காரின் பின்கதவை திறந்தான். நடன சபாபதி, மாப்பிள்ளை கோவிலுக்கு புறப்படுகிறார் என்று சொல்ல முடியாமல் தவித்தார். யாமினி அப்பாவின் சங்கடத்தை புரிந்து கொண்டு, கார் கோவிலுக்கு போகிறது போல் இருக்கிறது என்றாள் நாகமணியிடம். நாகமணி மிகவும் உரிமையோடு, அதனால் என்ன, வழியில் என்னை ஸ்டேஷனில் இறக்கிவிட்டு போகிறார். ஏன் மாப்பிள்ளை, எனக்காக இதை நீங்கள் செய்ய மாட்டீர்களா என்றான். பகவத்கீதாவின் முகம் கடுகடுவென்று ஆகிவிட்டதை யாமினி கவனித்தாள். சம்பத்குமாருக்கும் ஒன்றும் சொல்ல தோன்றவில்லை. நாகமணி எதொன்றையும் லட்சியம் செய்யாதவனாக, அடடா, அவசரத்தில் மறந்தே விட்டது, என் சிறிய பையை எடுத்தே வரவில்லை என்றவன் பகவத்கீதாவை பார்த்து, பகவத், அந்த பையை எடுத்து வா என்றான் வழக்கமான மிடுக்குடன். நடன சபாபதியின் முகம் கடுகெடுத்து விட்டது. கொஞ்சம் கூட நாசுக்கோ பண்பாடோ இல்லாமல் நடந்து கொண்டு விட்டாரே வீணைக்காரர். கணவன் எதிரில் ஒருத்தியை இப்படி அதிகாரம் செய்வதாவது? யாமினி போய் பையை எடுத்து வந்து கொடுத்தாள். ஏறி உட்கார்ந்து விட்டவனை எப்படி இறங்க சொல்லுவது என்று தெரியாமல் சம்பத்குமார் பல்லை கடித்துக்கொண்டு ஸ்டேஷனுக்கு வண்டியை செலுத்தினான். பகவத்கீதா தன் அறைக்கு விருட்டென்று கோபமாக போய்விட்டாள். வேலைக்கார செங்குப்தா ஒரு புதிய தகவலுடன் யாமினியிடம் வேகமாக வந்தான். மாஜி மாஜி, கமலாமா மயக்கமா விழுந்துட்டாங்க, தோட்டத்து பக்கம் கொழாயண்ட. மூச்சு இறைத்தது அவனுக்கு. கமலாவுக்கு மயக்கமா? யாமினி விரைந்தாள். மாலையில் கோர்ட்டிலிருந்து திரும்பிய கணேசனுக்கு மனைவி லக்ஷ்மி காப்பியை கொடுத்துவிட்டு, உங்கள் தம்பி ஆண்டான் வந்தாயிற்றாம் என்ற செய்தியை சொன்னாள். குடிக்க போன காப்பியை கீழே வைத்த கணேசன், வந்தாயிற்றாம் என்றால் என்று முகத்தை சுளித்தார். இங்கே வரவில்லையா? கர்ணத்து வீட்டில்தான் படி இறங்கியிருக்கிறார். இந்த வீட்டுப்படியை மிதிக்க அவருக்கு இஷ்டமில்லையாம். உங்களை கர்ணத்து வீட்டுக்கு வர சொல்லி ஆளை அனுப்பினார். அந்த கழுதைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? தகவல் தெரிவிக்க வேண்டிய கடமை ஆயிற்றே என்று தந்தியை கொடுத்தேன். சண்டைக்கு வந்திருக்கான் போல் இருக்கு.
அந்த கர்ணம் நன்றாக முடுக்கி விட்டிருப்பார். அம்மாவை நாம் நன்றாக கவனிக்கவில்லை என்று 1க்கு 10 சொல்லியிருப்பாரோ என்னவோ. மோவாயை தடவி கொண்டார் கணேசன். என்னை என்ன பண்ண சொல்கிறாய்? லக்ஷ்மி கணவனுக்கு யோஜனை சொன்னாள். ஏற்கனவே இந்த பெரிய மருதம் கிராமத்துக்கு நம்மேல ஒரே பொறாமை. எங்கள் மாமியாரே போன மகாராஜி ஊர் புறா நம்ம பற்றி கொடுமைக்காரர்கள்னு பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருக்கா. ஊரில் எவனாவது ஏதாவது சொன்னால் நாக்க அறுக்கிறது இல்லையா? ஒரு பயலை எதிர வந்து சொல்ல சொல்லு. கணேசன் பல்லை கடித்தான். இதுவரைக்கும் யாரும் வாயை வந்து திறக்கலை. சண்டைக்கென்றே புறப்பட்டு வந்திருக்கிறாரே உங்கள் தம்பி. எனக்கு என்னவோ பயமாக இருக்கு. நாம் கொஞ்சம் பதட்டப்படாமல் தான் நிலைமையை சமாளிக்கணும். நீங்கள் கர்ணத்து வீட்டுக்கு போய் முதல்ல அவரை சமாதானப்படுத்திட்டு அழிச்சின்னு வாங்க. அவனை பற்றி எனக்கு அனாவசியம். அது சரி, இன்னும் நமக்கும் அவருக்கும் காசு பண்ண விஷயத்தில் ஒன்றும் செட்டில் ஆகலை. இந்த வீடே அவர் பேரில் தான் இருக்குது. நீங்கள் மாடி மேலே மாடியாக கட்டிட்டீங்க. அவர்கிட்ட ஒரு வார்த்தை எழுதி வாங்கிக்காம. மோவாயை சொரிந்தார் கணேசன். என்ன சொன்னேன்? வீடு வந்து ஆமாம், உங்கள் தம்பி பேரில் தானே வீடு இருக்குது. இந்த கணமே என் வீட்டை நான் இடிக்கிறேன், நீ கேட்க யார் என்று கூட ஆரம்பிப்பார். விதண்டாவாதம். அப்புறம் சரளா சமாச்சாரம் வேற இருக்கு. தலையில் கை வைத்து கொண்டார் கணேசன் ஆத்திரத்துடன். அது ஒரு சமாச்சாரம் பாக்கி இருக்கிறதா? ஆமாம், சரளா விஷயமா அவன்கிட்ட என்னத்தை சொல்றது? நான் எல்லாத்தையும் யோசிச்சு முடிவு பண்ணிட்டேன். உங்கள் தம்பியிடம் வேற எதுவும் நீங்கள் சொல்ல வேண்டாம். அம்மா திடும்னு போனதுக்கு காரணமே சரளாதான்னு ஒரு போடு போட்டால் சரியாயிட போகிறது. கையை இப்படி கொண்டு சொல்கிறேன் என்று வக்கீல் தம் மனைவியின் கையை பிடித்து குலுக்கி கொண்டிருக்கும் போதே, அப்பா, நாகமணி சித்தப்பா வந்து கொண்டிருக்கிறார் என்றவாறு கணேசனின் கடைசி பையன் ஓடி வந்தான். என்னடா உளர்ற என்று கணேசன் கேட்டுவிட்டு முன் ஹாலுக்கு வந்தார். ஒரு நிமிஷம் என்று அவரை கூப்பிட்ட லக்ஷ்மி, வார்த்தை மட்டும் தடிக்க வேண்டாம், தழிந்தே பேசுங்கள். எவனாவது கட்சிக்காரர்கள் இருந்தால் எல்லாரையும் போகச் சொல்லுங்கள் என்றாள். மாமியாரின் படத்துக்கு முன் ஒரு விளக்கை ஏற்றி வைத்தாள் லக்ஷ்மி. 7 மணிக்கு மேல் நாகமணி அண்ணனை பார்க்க வந்தான். தம்பியை பார்த்ததும் முகத்தை துண்டால் மூடிக்கொண்டார் கணேசன். நாகமணி வாசல் நிலையிலேயே நின்றான். பெரிய பங்களா முழுவதும் விளக்குகள் இல்லாமல் ஒளி இழந்து கிடந்தது. தாயின் உருவப்படத்துக்கு எதிரில் வெள்ளி விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. மனசு குளிர்ந்ததா இப்போது என்று கணேசன் கேட்ட கேள்வி நாகமணியை திகைப்படைய செய்தது. நான் அல்லவா அந்த கேள்வியை கேட்க வந்திருக்கிறேன். அநியாயமாக அம்மாவை கொன்றுவிட்ட பாவம் உன்னை சும்மா விடுமா? கணேசனுக்கு உதடு துடித்தது. அடக்கி கொண்டார். பிறகு வருத்தம் குரலில் தோன்ற, திட்டுப்பா, உன் அண்ணனை நீ மட்டும் ஏன் திட்டக்கூடாது? ஊரே திட்டியது. அம்மா உயிரை நான் பிடித்து வைத்துக் கொள்ளவில்லை என்று. நீ அம்மாவுக்கு பிரியமான 2ஆம் பிள்ளை, உனக்கு கோபம் வருகிறது நியாயம்தான் என்றார். நாகமணி அம்மாவின் படத்துக்கு எதிரில் போய் நின்று அவளையே உற்று பார்த்தான். மாடியிலிருந்து கேவல் குரல் கேட்டது. அது யார் அண்ணா? மாடியில் ஒரு நடிகை. அண்ணியா? வாயை அடக்கி பேசடா கழுதை என்று கணேசனுக்கு ஆத்திரம் பீறிட்டு வந்தது. ஆனால் தன் வாயை அடக்கி கொண்டார். ஆமா, உன் அண்ணி தாண்டாப்பா அந்த நடிகை. அவளும் நானும் கொடுமைப்படுத்திதான் உன் அம்மா இறந்து போய்விட்டாள். அவளுக்கு ராத்திரி பகலாக பக்கத்திலிருந்து நாங்கள் வேளா வேலைக்கு மருந்தோ கஞ்சியோ கொடுக்கல. கட்டி கொள்ள கூட கந்தல் புடவைதான். யார் வீட்டிலோ வேலை கூட செய்தா. போதுமா? இன்னும் நாங்கள் பண்ணின அக்கிரமத்துக்கு சாட்சி வேண்டுமானால் இந்த மருந்து பில்களை எல்லாம் பார். கணேசன் ஏற்கனவே தயாராக வாங்கி வைத்திருந்த ஒரு கற்றை மருந்து பில்கள் நாகமணியின் காலடியில் பறந்து விழுந்தன. ஆவேசமான குரலில் கணேசன், தம்பி நாகமணி என்று அவன் சற்றும் எதிர்பாராத விதமாக அவனை கட்டி கொண்டார். நம்ம அம்மா செத்திருக்க மாட்டாளடா, செத்திருக்க மாட்டாள். அவளுக்கு நான் எந்த குறையும் வைக்கல. அவளுக்கு எந்த வியாதியும் இல்லையடா. அவள் செத்தது வந்து உருகி உருகி மனசு ஒடிஞ்சு பொடி பொடியாகி போய்விட்டாளடா நம்மை விட்டு. என்னது, அம்மாவுக்கு ஒரு வியாதியும் இல்லையா? இல்லாமலா பின்ன இவ்வளோ மருந்து வாங்கி கொடுத்ததாக பில்லை தூக்கி போட்டாய்? இதெல்லாம் பின்ன பொய் பில்லா? பொய் இல்லையப்பா, பொய் இல்லை. அவள் உன்னை மட்டும் பெற்றவளா? என்னையும் தான் பெற்றாள். அவள் உடம்பு சரியில்லாமல் படுத்து விட்டாள். நாம் எல்லாம் சீராட வேண்டுமென்று ஒரு தங்கை பிறந்தாளே, அவள் பண்ணின பழிதாண்டா அம்மாவுக்கு யமனாயிட்டுது. அண்ணா, ஊர்வாயை என்னால் அடக்க முடியல. நடந்ததை நான் சொல்கிறேன். முதல்ல உள்ளே வந்து ஒரு வாய் காப்பி குடி. உன்மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை. என் மேலே உனக்கு இருக்கிற கோபமும் உண்மை தெரிந்தால் மாறிடும். சரளாவையும் அம்மாவையும் ஏன் உன்கிட்ட அனுப்பணும்னு நான் துடிச்சேன் தெரியுமா? நான் பயந்தது கடைசியில் நடந்தே விட்டது. நாகமணியை தனியே அழைத்து சென்று நெடுநேரம் கணேசன் வருத்தமான குரலில் பேசிக் கொண்டிருந்தார்.
கொஞ்சம் கூட நம்ப முடியலையே. சரளாவா சரளாவா அப்படி செய்தாள்? அண்ணன் சொன்ன விஷயத்தை கேட்டதும் நாகமணிக்கு உடம்பு கூசியது. பெரிய மருதத்தில் அவனை எல்லோரும் ஏதோ ஒரு விதமாக பார்ப்பதைப் போல் இருந்தது. சரளாவை பற்றி கேட்டபோது கர்ணம் என்னவோ பூசி மெழுகினாரே, இதனால் தானா? சரளாவின் நினைவு அங்கே தங்கும் ஓரிரு நிமிடமும் அவனுக்கு வந்து வேதனைப்படுத்தியது போல் இருந்தது. கர்ணத்தின் வீட்டுக்கு போனான். அவரிடம் தான் வைத்திருந்த ரூபாய் 5000 கொடுத்தான். அத்துடன் ஒரு கடிதமும் அண்ணனுக்கு கொடுத்து அன்றிரவே கல்கத்தாவுக்கு ரயில் ஏறினான். லக்ஷ்மி அந்த கடிதத்தை 3ஆம் தடவையாக படித்தாள். அண்ணாவுக்கு நாகமணி, உன் மீது நான் கோபப்பட்டது சரியல்ல. சரளாவின் கல்யாணத்துக்காக நான் கொண்டு வந்த 5000ம் இத்துடன் இருக்கிறது. இது இனி எனக்கு எதற்கு? அம்மாவுக்காக மருத்துவ செலவு நிறைய செய்து விட்டதாக நீ புலமனாய் போல் இருந்தது. நான் இதுவரை அவளை ஒரு நாள் கூட பராமரிக்கவில்லை. அவளுக்கு ஒரு புடவை கூட வாங்கி தந்தவன் அல்ல. உதவாக்கரையாகி விட்ட தங்கை ஒழியட்டும். அம்மாவின் காரியங்களுக்காகவது இந்த பணம் பயன்படட்டும். நாகமணியின் 5000 ரூபாயையும் எடுத்து பத்திரமாக பெட்டிக்குள் வைத்த லக்ஷ்மி, நான் ஜெயித்த கேஸாக்கும் இது. இந்த பணம் என்னுடையதாக்கும் என்றாள் குறும்பு சிரிப்புடன். டாக்ஸி வந்து நின்றது. செங்குப்தா தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்தவன் டாக்ஸியில் இருந்த நபரை பார்த்ததும் அடர்ந்த குரோட்டன்ஸுக்கு அப்பால் மேலும் நன்றாக குனிந்து கொண்டு களை எடுக்க தொடங்கிவிட்டான். நாகமணி டாக்ஸியிலிருந்து இறங்கினான். சட்டைப்பையை தடவினான். சில்லறை குறைவாக இருந்தது. இருங்கள் சர்தார்ஜி, கொடுத்து அனுப்புகிறேன் என்றவாறு பையுடன் இறங்கினவன் செங்குப்தா என்று குரல் கொடுத்தான். செங்குப்தாவின் காதில் அவனுடைய குரல் விழுந்தாலும் உடனே மகாராஜ் என்று அவன் அருகில் ஓடவில்லை. செடிகளுக்கு நடுவில் மறைந்து கொண்டு விட்டான். நமக்கேன் வம்பு என்று. பகவத் என்று நாகமணி குரல் கொடுத்தவாறு மாடி ஏறினான். யாமினி பதில் இல்லை. மாடி ஹாலில் அவனுடைய வீணைகள் இரண்டும் புத்தக பீரோ அருகில் இருந்தன. எப்படி அவை இங்கே வந்தன? அவன் போகும்போது அறையை பூட்டி சாவி எடுத்து போயிருந்தான். அவனது அறையிலிருந்து அனுமதியின்றி எடுக்க யாருக்கு இவ்வளவு துணிச்சல் வந்தது? மிஸ்டர் நாகமணி, குரல் கேட்டு நாகமணி திரும்பி நோக்கினான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்.